இட்ஸ் தேர்ஸ்டே ஈவினிங். எப்போவுமே டீ காஃபி தானே குடிக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளாக வந்து பனக்கல்கண்டு போட்டு பாலாத்தி குடிச்சிட்ருக்கேன் ஈவினிங்கில். எனக்கு அப்படி தாங்க அப்பப்போ மைண்டு மாறிட்டே இருக்கும். அது ஏன்னு தெரியல. ஒரு நேரம் அப்படி தான் மாறிப்பேன். அது மாதிரி இப்போ 2 நாளாக குடிச்சிட்ருக்கேன். பார்ப்போம் எத்தனை நாள் இந்த மாதிரி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் தம்பியை வந்து ஊசி போட்டனால குளிப்பாடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வெயிலுக்கு எங்கே குளிப்பாட்டாமல் இருக்கிறது. அதனால என்ன பண்ணேன்னா, சிங்கில் எப்பவுமே தண்ணி இல்லாத பாத்திரம் இல்லாதப்போ நான் அப்படி தான் அவனை குளிப்பாட்டுவேன். யார் என்ன மாதிரி குளிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அவனை குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு சாருக்கு பாலாத்தி கொடுத்தா அவர் பழத்தை குடிக்க மாட்டாராம்மா, உட்காந்து தான் குடிப்பார். இப்போ அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். சரி அவனுக்கு ஒரு பாலை கொடுத்துட்டு நானும் பாலை குடிச்சிட்டு சரி சமைக்கலான்னு சொல்லிட்டு நைட் டின்னருக்காக வந்துட்டேன். அது இன்றைக்கி நான் ஒரு கிரேவி பண்ணியிருந்தேன். அந்த கிரேவி உண்மையில நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. அது ரெசிபி வந்து நான் அடுத்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இது என்ன கிரேவியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். சைட் பை சைட் சப்பாத்தியும் போட்டாச்சு. இன்றைக்கி நைட் டின்னர் இது தான். சூப்பராகவே டின்னர் இருந்துச்சு இன்றைக்கி நைட்டு. ஆல்மோஸ்ட் இந்த கிரேவியை பார்க்கும் போதே நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம்.